குழந்தைக்கு எதுவும் இல்லையே. சரி அடிப்பட்டுக்கிட்டே எதுவும் இல்லை எதுவும் இல்லை. அம்மா வந்துட்டால பட்டுதாங்க. எதுவும் இல்லை அடிப்பட்டேன். உனக்கு எதுவும் இல்லை. அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ வடித்தால் மனம் தாங்காது. பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வலி தாளாக. மண்ணில் வந்த நிலவே, என் மடியில் பூத்த மலரே, கிளி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா. கீழே விழுந்து சொல்லி தங்கத்துக்கு. சரிம்மா, அம்மா தான் தப்பு பண்ணிட்டேன். அம்மாவை தனியாக விட்டுட்டு போன பத்தியா? அதான் அம்மாவோட தப்பு. இனிமே அப்படி பண்ண மாட்டேன் சரியா? சரி தங்கம், ஒன்றும் இல்லை. என் பட்டுக்குட்டிக்கு எதுவும் இல்லைம்மா. அப்பா, குழந்தை கண்ணாடி மேலே விழலாம். விழுந்திருந்தா என்ன ஆகுறது? நல்ல வேலை அதுக்குள்ள ராதா வந்து குழந்தைய பிடிச்சிட்டோம். இல்லைன்னா என்ன ஆகுறது? அத்தாடி. என்னடி என்னாச்சு? இல்லைங்க, அது வந்து என்ன ராதா இவ்வளோ அஜாகிரதையா இருக்க? கிருஷ்ண ஒன்று நம்பி தானே குழந்தை விட்டுட்டு போயிருக்காரு. இவ்வளோ அஜாகிரதையா இருக்க? அக்கா இல்லைக்கா, அது வந்து நிறுத்துறாதா. என்ன அது வந்து போயின்னு கிருஷ்ண ஒன்று நம்பி குழந்தைய ஒப்படைச்சிருக்காருனா நீ கண்ணு கருத்தமாக பார்த்துக்கணும்னு அர்த்தம். இதுக்காக தான் கிருஷ்ண ஒன்று எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காரு. உனக்கு கிச்சன் பக்கமும் போகக்கூடாது, வீட்டில் எந்த வேலையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது எதுக்காக? குழந்தைய கண்ணு கருத்தமாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக. ஆனால் குழந்தைய இப்படி தனியாக விட்டுட்டு போயிருக்க. கொஞ்ச நேரத்தில் குழந்தைக்கு என்னென்னமா ஆயிருக்கும். குழந்தை மட்டும் அந்த உடஞ்ச கண்ணாடி மேலே விழுந்திருந்தா என்ன ஆகுறது? ஏதோ இப்போ நீ வந்து பிடிச்சிட்ட குழந்தைங்க. இல்லைண்ணா நீ மட்டும் வரலனா குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியும்ல. அதுக்காக நீ வந்தனாடா குழந்தை தப்பிச்சுதான் அர்த்தம் இல்லை. உன்னால குழந்தைக்கு அடிப்படை இருந்ததுன்னு அர்த்தம். அக்கா, நான் குழந்தைய தனியாக விடலக்கா. குழந்தைய அம்மா நிறுத்துறாதா. கூட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதா. செஞ்சது மொத்தமாக தப்பை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. அப்படிதானே? நல்ல வேலை குழந்தைக்கு எதுவும் ஆகல. ஆனால் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும். நான் இல்லை, கிருஷ்ணே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளியிருப்பாரு. அண்ணி, பேச வேண்டியதெல்லாம் பேசுறீங்களா? இல்லை கிருஷ், எனக்கு தெரியும் இப்போ உனக்கு எவ்வளோ பெரிய கோவம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் கோவம் அதிகமாக இருக்கும்ல, அது ராதாவை தாங்கிக்க முடியாதுல்ல. அதனால தான் முன்கூட்டியே நான் ராதாவை எச்சரிக்கைப்படுத்துறேன். நான் கோவமா இருக்கேன்னு சொன்னா நீ? இல்லை கிருஷ், குழந்தை கொஞ்ச நேரத்தில் அந்த உடஞ்ச கண்ணாடி மேலே விழுந்திருப்பால. நல்ல வேலை குழந்தை அந்த கண்ணாடியில் விழாம எப்படி ஒரு வேலை தப்பிச்சுட்டான். விழுந்திருந்தா நீ எவ்வளோ பெருசாக கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும்ல. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. என்ன நடந்ததுன்னு தெரியாம கண்மூடித்தனமா எப்படி அன்னி கோவப்பட முடியும்? கரெக்ட். என்ன நடந்ததுன்னு தெரியாம எப்படி அன்னி கோவப்பட முடியும்? என்ன நீ? ஆமா, குழந்தை எப்படி இங்க தனியா இருந்தா? முதல்ல குழந்தைங்க யார் தனியா விட்டது? அப்புறம் அந்த கண்ணாடி கிளாஸ் அது யார் உடைச்சது? இதுக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லுங்க. அப்ப யார் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. கரெக்ட் உதயா, நீ கேட்கறது எல்லாமே கரெக்ட் தான். குழந்தை இங்க தனியா விட்டுட்டு போனது வேற யாரும் இல்ல. இந்த இங்க நிக்கிறா பாரு, இந்த பொண்ணியாவதி, இந்த ராதா தான் குழந்தை இங்க தனியா விட்டுட்டு போயிருக்கான். இந்த குழந்தைய ராதாவை நம்பிதான் கிருஷ் விட்டுட்டு இருக்கான். கிருஷ் குழந்தைய தனியா விட்டுட்டு போறானா ராதா பாத்துப்பான்ற நம்பிக்கை தானே. ஆனா ராதா எந்த லட்சத்துல குழந்தைய பாத்துக்கிறா தெரியுதா? இப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ், நான் சொன்ன கூட நீ நம்ப மாட்டேன். இப்ப நீ உன் கண்ணால பாத்துக்கிட்டானே உன் குழந்தைய ராதா எப்படி பாத்துக்கிறா பாத்தியா? அவ குழந்தைய எப்படி பாத்துக்குவான்னு எனக்கு நல்லா தெரியும். யார் சொல்லியும் நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. ராதா அப்படிலாம் குழந்தைய இப்படி லேஸ்ல விடுற ஆள் கிடையாது. அவளை பத்தி எனக்கு தெரியும். என்னாச்சு? எதனால குழந்தை தனியா விட்டு போன? நான் சொன்னது உனக்கு நம்பிக்கை இல்ல? அவ்வளவு கேள்வி கேட்கறேன். நடந்ததெல்லாம் பார்த்தேன், கோவப்பட்டு கொந்தாளிப்பான பார்த்தா இவ்வளவு கூலா கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இங்க நிக்கிறது கிருஷ்ணானா? சே, இந்த அளவுக்கு மாறி இருக்கான். இந்நேரம் கொதிச்சு கொந்தாளிப்பான பார்த்தா அமைதி என்னாச்சுன்னு கேட்கறான். இவன் கேள்வி கேட்டா அவ பதில் சொன்னா இங்க எதுவும் நடக்காது. நான் நினைச்சது எதுவுமே நடக்காது. நான் நினைச்சது நடக்கணும்னா இவ வாயை திறக்கக்கூடாது. வாயை திறக்க விடாம பண்ணாதான் இங்க ஒரு கலவரம் நடக்கும். நடந்தே ஆகணும். அந்த கிருஷ்ண ராதாவை திட்டியும் ஆகணும். கோவப்பட்டு இவன் மேல கோவப்பட்டு கொந்தளிச்சு ஆகணும். சொல்லுடி, கேட்கறானா? என்னாச்சு? நீ எப்பவுமே இதுபடி தனியா விட மாட்டீங்க. இப்ப எதுக்கு தனியா விட்டுட்டு போனா? சரி, தனியா விட்டுட்டு போனீங்க, யாரையாவது கூட விட்டுட்டு போயிருக்கணும்னா? என்னாச்சு? என்னமாச்சு? இல்லைங்க, நான் குழந்தையா? சரி, ராதா எப்படி பதில் சொல்லுவா? தப்பு பண்ணது அவல்ல, அதனால திக்கி திணறிட்டு இருக்கா. நீ கேட்கற கேள்விக்கெல்லாம் அவகிட்ட இருந்து பதில் வர நினைக்கிறியா கிருஷ்? அதுவும் உண்மையான பதில் வர நினைக்கிறியா? எல்லாமே பொய்யா தான் சொல்ல போறா. நீ அதை கேட்டு நம்ப போற, அப்படிதானே கிருஷ்? இல்லைங்க, அது வந்து நிறுத்துறாதா. நீ எது சொன்னாலும் கிருஷ் நம்புறதுக்கு என்ன முட்டாளா? கிருஷை பத்தி ஒன்றும் உனக்கு தெரியல. இங்க பாரு, நீ என்னதான் பொய்யே சொன்னாலும் கிருஷ் கண்டிப்பா நம்ப மாட்டாரு. அவருக்கு தெரியும்
அவர் குழந்தை இப்படி வச்சிருக்கானோ நீ எந்த லட்சத்துல குழந்தைய பார்த்துருக்க கிரிஷ் இப்ப அமைதியா இருக்காருன்னா நீ நினைச்சிட்டு இருக்கியா நீ சொன்னதெல்லாம் நம்பிட்டாருன்னு இல்லைங்க அது வந்து குழந்தைய நான் சமைக்க போனேன்னா அதனால லித்துக்குட்டியா சே ஒரு குழந்தை விஷயத்துல போய் சொல்ல நினைக்கிறீராதா இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா அண்ணி வந்ததுல இருந்து நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. ராதாவை பேச விட்டாதானே எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். அவளை பேச விட மாட்டீங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவ பேசட்டும். என்ன நடந்ததுன்னு அவ சொல்லட்டும். நீ சொல்றீ என்னாச்சு? அப்பப்பா என்ன இங்க ஒரே கூச்சலா இருக்கேன் என்ன எல்லாரும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க ஐயோ என்ன இது இங்க கண்ணாடி உடைஞ்சிருக்கு ராதா இங்க எப்படி கண்ணாடி உடைஞ்சது ஐயோ நான் வேற லித்துக்குட்டி தனியா விட்டுட்டு போயிட்டேனே லித்துக்குட்டிக்கு எதுவும் இல்லல ராதா லித்துமாக்கு எதுவும் இல்லலமா அம்மா என்ன சொன்னீங்க? நீங்க லித்துக்குட்டி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? அப்போ நீங்க தான் லித்துக்குட்டி இங்க விட்டுட்டு போனதா? ச்சே ஓரியமா கேட்டு போச்சு ஆமாப்பா அது வந்து ராதா நீ சமைக்க சொல்லிட்டு போயிருந்தாளா ராதா சமைச்சிட்டு இருந்தாளா அவ கிச்சனுக்கும் ஹாலுக்கும் போய் வந்துட்டு இருந்தாளா நெத்துக்குட்டியை விட்டுட்டு போயிருக்கமேனு நெத்துக்குட்டியை வந்து பாக்குறது அங்க கிச்சன்ல பாக்குறதுன்னு இப்படியா வந்து போயிட்டு இருந்தாளா அதான் நான் பாத்துக்கிறேன் ராதா நீ போய் வேலையை பாருமான்னு சொன்னேன் நான் நெத்துக்குட்டியை பாத்துக்கிறேன்னு சொன்னதாடா ராதா என்கிட்ட விட்டுட்டு போனாமா இங்க பாரு என்னது இதெல்லாம்? இல்லைங்க அது நீங்க சீக்கிரம் வந்துடுன்னு சொன்னீங்களா அதனால கொஞ்சம் சீக்கிரம் சமைச்சிடணுமே அப்படின்னு கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தாங்க குழந்தைய கிச்சனுக்கு தூக்கிட்டு போனா அவளுக்கு ஒரே புழுக்கமா இருக்கும் அதால அவ விசுமிசுமே அழுதுட்டு இருப்பாளேன்னு சொல்லிட்டு அதனால இங்க உட்கார வச்சுட்டு கிச்சன் இங்கேயும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தா அப்பதான் அத்தை வந்தாங்க நீ போய் வேலையை பாருறாதா நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு அத்தை சொல்லிட்டு போனாங்க அத்தை இருக்காங்களேன்றதுனால நான் லித்துக்குட்டி தனியாக விட்டுட்டு போனாங்க இல்லைன்னு கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன் சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க இல்ல ராதா நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கறேன் மன்னிப்பு கேட்க வேண்டியது நானு என்ன நம்பி தானே குழந்தைய விட்டுட்டு போனேன் நான் ஒருத்தி ஃபோன் அடிக்குதுன்னு உள்ள போய் பார்க்கலான்னு போனாக்கா அதுக்குள்ள இங்க என்னென்னமோ கலவரமா இருக்கு ஃபோன் அடிக்குதுன்னு உள்ள போனப்பா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அது ஃபோன் பண்ணது பூமின்னு தெரிஞ்சது ஏன் பூமி வீட்டுக்குள்ள தானே இருக்கும் நீ எதுக்கு ஃபோன் பண்ண அது இல்ல அது காலையில பால் கார் வந்திருந்தாரா அது அத்தை பால் காசு கொடுத்துறாங்களா இல்லையான்னு கேட்கலாமேன்னு ஃபோன் பண்ணேன் அதுதான் வேற ஒன்றும் இல்லை நிறுத்துங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்க. குழந்தைங்க வீட்டுல இருக்காங்கன்னா முதல்ல குழந்தைய பாருங்க. அதை விட உங்களுக்கு முக்கியமான வேலை எதுவும் கிடையாது. இதுதான் கிருஷ் இதுதான் நானும் சொல்றேன் முதல்ல குழந்தைகளை பார்க்கணும் இது ராதாவோட அஜாக்கிரதை தானே அண்ணி நிறுத்துங்க. சும்மா ராதாவை உட்காந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. அவ குழந்தைய எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ குழந்தைய எந்த அளவுக்கு பார்த்துப்பான்னு என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா அவன் மேல ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். டேய் கிருஷ் இப்ப எதுக்கு பூமி கோவப்பட்டுட்டு இருக்கா தப்பு பண்ணது நானே இங்க பாரு குழந்தை தனியா விட்டுட்டு போனது ஏன் தப்பு எதுக்கு பூமி மேல கோவப்பட்டுட்டு இருக்கா என்ன நடந்ததுன்னு தெரியாம அனாவசியமா யார் பேரையும் பாலி போடக்கூடாதுல அதுதான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை ராதா ராதா ராதான்னு யாராவது இங்க ராதா பேர்ல பாலி போட்டீங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும். ஏய் குழந்தைய அம்மா கிட்ட கொடு. இல்லைங்க குழந்தை அலறா இனிமே நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேங்க ஏய் குழந்தைய அம்மா கிட்ட கொடுன்னு. ராதா குழந்தை இப்படி கொடுமா அதான் கத்துறான்ல குழந்தை கொடு அப்புறமா வந்து கூட வாங்கிக்க என்ன மத்த குழந்தைய பிடிச்சுக்கோங்க கொடுமா அதான் என்னமா என்னாச்சு ஏய் ஏய் ராதா ஏய் என்னடி ஆச்சு? கையை காட்டு. இல்லைங்க அது ஒண்ணும் இல்ல விடுங்க ஐயோ காட்டடின்னு காட்டடி. ஏய் என்னடி இதெல்லாம் இவ்வளோ பிளட் போயிட்டு இருக்கு ஒன்றும் இல்லைன்றா. நான் நினைச்சேன் உன் கையில் ஏதாவது குத்தி இருக்கும்னு நினைச்சேன். அதனால குழந்தை அம்மா கிட்ட கொடுன்னு சொன்னேன். ஆனா இந்த அளவுக்கு குத்தி இவ்வளோ பிளட் போயிட்டு இருக்கேன். நீ என்னடா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல இங்க காட்டு உன் கையை காட்டு. என்ன ராதா இதெல்லாம் இவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்கு நீ என்னடா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க ஐயோ நல்ல வேலை குழந்தை அவன் என்கிட்ட கொடுக்க சொன்னான் இல்லைன்னா இது தெரிஞ்சிருக்காதுல்ல ஏன் ராதா இப்படி பண்ணிட்டு இருக்கா ஐயோ அத்தை இது ஒண்ணும் இல்ல அத்தை லேசா கண்ணாடி துண்டு குத்திக்கிச்சு அவ்வளவுதான் அது லேசா குத்தாலும் கொஞ்சம் அதிகமா ரத்தம் வரல அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு மற்றபடி ஒண்ணும் இல்ல செல்லக்குட்டி ஒண்ணும் இல்லடி பட்டு இந்த இரு அம்மா கை கழுவிட்டு வந்து தூக்கிக்கிறேன்னு கொஞ்ச நேரம் இருமா ஏய் என்ன சொன்ன கையை கழுவிட்டு வந்து தூக்குறியும். அம்மா லித்துக்குடி தூக்கிட்டு உள்ள போங்க. அவ இங்க இருந்து அழுதுட்டே தான் இருப்பான். இவ்வளவு அவளை தூக்கணும்னு நினைப்போம். நீங்க அவளை கூட்டிட்டு உள்ள போங்கம்மா. ஏடா கிருஷ் இவளுக்கு இவ்வளவு ரத்தம் வந்துட்டு இருக்கு நான் எப்படி இப்படி விட்டுட்டு உள்ள போறது ஐயோ அம்மா அத நான் கலம்மா நான் பாத்துக்கிறேன். நம்ம ராதாவை பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேம்மா நீங்க உள்ள போங்க. ஆமா தானே ப்ரோ நான் சொன்னது கரெக்ட் தானே? டேய் நீ வேற கட்டுப்ப கலப்பிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாடுறோம். என்னது கட்டுப்ப கலப்புறானா ப்ரோ? பிளட் ப்ரோ அதுவும் ராதா கையில இருந்து பிளட் ப்ரோ. என்ன ப்ரோ ராதா கையில இருந்து வர ரத்தத்தை பார்த்தோம் என் நெஞ்சில ஈட்டி எடுத்து சதுக்குன்னு குத்துன மாதிரி இருக்கு ப்ரோ. அதனால என்ன சொல்றேன் நான் ராதாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். சரியா ப்ரோ? டேய் அவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு தெரியும். நீ அமைதியா இருக்கவா ப்ரோ? உன்ன மாதிரி கல் நெஞ்சக்காரன் நினைச்சுக்கிட்டியா?
இவ்வளோ பிளட் போயிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு அமைதியா நிக்கிறேன். அந்த மாதிரிலாம் என்னால நிக்க முடியாது ப்ரோ. ராதா ப்ரோ, பிளட்டு ப்ரோ. ஐயோ, இதெல்லாம் பார்த்தோம் என்னால சும்மா இருக்க முடியாது ப்ரோ. இப்போ அப்படியே அலைக்கா ராதாவை தூக்கிட்டு கார்ல போட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு என் கையெல்லாம் பரன்னு இருக்கு ப்ரோ. நீ கொஞ்சம் நகர்ந்துக்க, நான் ராதாவை அலைக்கா தூக்கிக்கிறேன். மகனு சரி, இவனை அப்புறம் கவனிச்சுப்போம். முதல்ல இவ்வளோ பார்க்குறேன். நீங்க இது கூட்டிட்டு உள்ள போங்க. அண்ணி நீங்க ரியா கூட்டிட்டு உள்ள போங்க. ஏய் மாடி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கா? ஏங்க இது ஒரு அடியே இல்லைங்க. இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாங்க. இது ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாவா? என்ன ராதா நீங்க கையில எவ்வளவு பிளட் போயிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு வேணான்னு சொல்றீங்க? ஏங்க இவரு ஐ எம் உதய். இப்போ அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதா முக்கியமா? முதல்ல கை என்னாச்சுன்னு பார்க்கணும். இப்போதான் இவன் யாரும் எவருன்னு கேட்டுட்டு இருக்கான். இவன் ஒன்றும் அவ்வளோ முக்கியமானவனா இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அட பாவி ப்ரோ. ப்ரோ நீ கிளம்பு, ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அம்மா நீங்க குழந்தைங்க கூட்டிட்டு உள்ள போங்க. அண்ணி இப்போ அது குழந்தைங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். வாடி போலாம். இல்லைங்க, அது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியா இருக்காது. வேணாமே. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியா வராது? என்னடி இவன்? ஓ சாரி, இப்போதான் புரிஞ்சுது. அண்ணி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் கிரிஷ். இப்படி வந்து உட்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிப்போம். அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கையை மட்டும் பார்த்துப்போம். சரியா? என்ன இப்படியே விட்டோம் செப்டிக் ஆகிடும். இப்படியெல்லாம் விடக்கூடாது. வா. ஆமாம்மா ராதா, நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நானே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன். ப்ரோ நீ போய் வேற எதுனா வேலை இருந்தா பாரு ப்ரோ. லித்துக்குட்டிக்கு என்னாச்சுன்னு போய் பாரு. ஓ ப்ரோ. என்ன ப்ரோ அப்பப்போ லுக்கு விட்டுட்டே இருக்கான்? நான் சொல்றது கரெக்டு தானே ப்ரோ? சரி ப்ரோ, நீ போய் உனக்கு என்ன வேலை இருந்தா பாரு. ராதாவை நான் பாத்துக்கிறேன். ராதா என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பக்காவா பண்ணுவேன். வாங்க வாங்க வாங்க. டேய் அவ்வளோ லாங்ல இருந்தானே வந்திருக்கோம். முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். போட்டோம். ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ புரிஞ்சுக்காம பேசுறீங்க ப்ரோ? இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச் ஆனாதானே ப்ரோ கண்டிஷன் முடியும் போது நான் ஃபுல் அட்டாச்மெண்ட்ல இருக்க முடியும். என்ன ப்ரோ நம்ம வரும்போது பேசணுமே, ஞாபகம்லாம் மறந்துட்டியா? என்ன ப்ரோ அப்பப்போ மறக்கலாமா? ஆனால் நான் மறப்பேனா? ஏற்கனவே நான் ஒரு முடிவில் வந்தேன். ஆனால் இங்கே வந்து ராதாவை பார்த்ததும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் ப்ரோ. டோட்டலாக ஃபிக்ஸ் ஆயிட்டேன். டேய் வேணாண்டா, ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான். நீ வேற மேற்கொண்டு கடுப்பா கலப்பாத. அவ ஏற்கனவே வழியில இருக்கான். அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. போடா. ஐயோ ப்ரோ புரிஞ்சுக்காம பேசுறீங்க ப்ரோ. கையில மட்டும் அடினா நீ பண்ணலாம், ஆனா இடுப்புலையும் அடி போட்டிருக்கு பாத்தியா? அது எப்படி நீ பண்ண முடியும்? கண்டிஷன் படி நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ. ஆனா எனக்கு எந்த கண்டிஷனும் இல்லை பாத்தியா? நான் பண்ணலாம். ஏன்னா எப்படியும் நான் தானே அட்டாச் ஆக போறேன். டேய் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் அவன் இங்க நடக்கிறதே வரும். இப்ப நீயா போறியா? ப்ரோ இப்ப நீ ரொம்ப சூடா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ கூலான பிறகு வரேன். நான் போய் ஃப்ரெஷ்ஷா பாக்குறேன். ராதா நான் அப்புறமா வரேங்க. நீங்க கைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோங்க. மற்றதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். ப்ரோ கையை மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வைங்க. மற்றதான் மோவனு இப்போ நான் போயிட்டேன் ப்ரோ. மோவனு எஸ்கேப் ஆயிட்டேனோ? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னா அவ்வளோ தாண்டி வந்திருக்கோம். இப்போ உனக்கு என்னடி? கை வலிச்சுதான். அதான் நீங்க கோவப்படாதீங்க, எனக்கு வலிக்கல. ஓ சாரி சாரி சாரி. அது அவன் மேல இருந்த டென்ஷனு அது அப்படியே உங்ககிட்ட காமிச்சிட்டேன். சாரி சாரிடி. ரொம்ப கை வலிக்குதா? ஏய் நீ வா, நீ முதல்ல வந்து உட்காரு. வா. ஏய் என்ன உன்னை கத்தல, அவன் மேல இருந்த கோவத்தை அது அப்படியே நீ கூப்பிட்டதும் சாரி சாரிண்ணா. இல்லைங்க பரவாயில்ல. இதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம்? நான் போய் கையை அலம்பிக்கிறேன். கையை அலம்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஏய் நீ வேற கடுப்பேத்தாதடி. என்ன கையில மருதாணி வச்சிருக்கேன், போய் கழுவு போறதுக்கு. வாடி எவ்வளவு பிளட் போயிட்டு இருக்கான், கையை அலம்பிக்கிறாளாமா. வாடி. சரிங்க. வந்துட்டடா. யார் இது? கால் முறை ஓயாம அடிச்சிட்டே இருக்கிறது. ஒரு தடவை அடிச்சா வந்து திறப்போன்னு தெரியாதா? யார் தெரியுங்க? அத்தையும் மாமா வெளில பண்ணாங்களே, அவங்களா இருக்குமோ? சிச்சி, அத்தை இந்த வேலை பண்ணா மாமா இந்த வேலை பண்ண விட மாட்டாரே. இது யாருன்னு தெரியல. வெளியில இருந்து யாராவது இருக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு.
மறுபடியும் பாரு. அடிச்சது போதாதுன்னு மறுபடியும் அடிச்சுட்டே இருக்க வேண்டியது. திறக்க மாட்டேன். இப்படி ஓயாம அடிச்சுட்டே இருங்க. அத பெல் வெளியில இருக்கல, அடிச்சுக்கிட்டே இருங்க. திறக்க மாட்டேன். யாருன்னு தெரியலையே. யாருன்னு தெரியட்டும். அப்புறம் என்ன இருக்கு? அடி அடி அடி. எவ்வளவு நேரம் நீ அடிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். கை வலிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு தானே இருப்பீங்க. அடிங்க அடிங்க. ஆ அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா எவ்வளவு நம்ம காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கோம், யாரும் வந்து திறக்க மாட்டீங்க? அப்பா அப்பா ஐயோ நம்ம டாக்டர் மாம்சு. ஐயோ மாம்சுன்னு தெரியாம அடிச்சிட்டு கடக்கடன்னு விட்டுட்டேனே. சுச்சுச்சோ நைட் ஃபுல்லா பையப்புல நைட் டியூட்டி பார்த்துட்டு இப்ப காலையில வந்திருக்கேன். நான் கதவை திறக்காம விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கேன். அத பையப்புல கோவத்துல பிளல்ல போட்டு அடி என்ன அடிச்சிட்டு இருக்கோம். ஆ உள்ள என்னதான் பண்றீங்க? எவ்வளவு நேரமா நான் பெல் அடிச்சிட்டு இருக்கேன். அப்பா மா உள்ள இருக்கீங்களா இல்லையா? கடவுளே மாம்சு சமகான்ல இருக்கார் போல இருக்கேன். ஒருவேளை நான் கதவை திறந்ததும் கடுப்புல கடிச்சிருக்கீங்க சார். கிச்சு வைப்பான சந்தேகமே இல்லடி. கண்டிப்பா மாம்சனை கடிச்சிருவாரு. ஏன்னா செம்ம கடுப்புல இருக்கார் போல இருக்கு. இங்க பாடி நந்தினி, கதவை திறந்ததும் ஒரே ஓட்டமா ஓடிடு. நிக்காத. நின்னு அவ்வளவுதான். உன் கதை கண்டல் பாத்துக்க. அப்பா அப்பா இன்னும் என்ன பண்றாங்க? ச்சே செம்ம டயர்டா இருக்கு. ஒரு கதவை திறக்க இவ்வளவு நேரமா? அப்பா மா வீட்டுல ஒரு லூஸ் இருந்தது, அது கூடமா இல்ல? ஏய் யாருமே வீட்டுல இல்ல, என்ன பண்றீங்க? ஏய் இங்க பாரு, நீ வீட்டுல தான் இருக்கேன்னு தெரியும். ஒழுங்கு மதியம் வந்து கதவை தர. என்ன மாம்சம் நம்மளதான் நினைக்குது? வீட்டுக்குள்ள இத்தனை பேர் இருக்கோம்ல, அதனால நான் பாராட்டு இருக்கோம் போல இருக்கு. ஏய் நீ கதவு கிட்ட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மதியம் வந்து கதவை தர. அத்தாடி இந்த டாக்டர் தானே என்ன சிஐடி மாதிரி நான் கதவு கிட்ட தான் இருக்கேன்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. ஐயோ இதுக்கு மேல திறக்காம இருந்தா அவ்வளவுதான். எப்படியாவது போய் திறந்துட்டு ஓடிடும். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கதவை தர. ஹாய் டாக்டர், குட் மார்னிங். ஏய் கதவை திறக்க உனக்கு இவ்வளவு நேரமா? மனுஷன் எவ்வளவு டயர்ட்ல வந்திருக்கோம், நீ என்னடா ஓடி அசைஞ்சு வந்து கதவை திறக்க? ஆமா கதவை திறக்க உனக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? ஐயோ டாக்டர், நான் வேணுமே கதவை திறக்க லேட் பண்ணல. நான் அங்கே இருந்து இங்க வரைக்கும் நடந்து வரணும் பாத்தீங்களா? அப்படி நடந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சொன்னா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? 15 மினிட்ஸா காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கோம். உனக்கு கால் மணி நேரங்கிறது கொஞ்சமா? அத்தாடி 1/4 மணி நேரம் இருக்கும். ஓயாம அடிச்சுட்டே இருந்தா கடுப்பாகமா இல்லையா? அந்த கடுப்புல தான் திறக்காம நின்னு இது எப்படி இந்த மனுஷன் கிட்ட சொல்றது? சொல்ல முடியாது. உன்னதான் கேள்வி கேட்கிறேன். வாயில என்ன கொழுக்கட்டி வச்சிருக்கேன்? கொழுக்கட்டியா? அது இது நம்ம வீட்ல கொழுக்கட்டிலாம் இல்ல. ஃப்ரிட்ஜ்ல தான் சாக்லேட் இருந்தது. அதுதான் இவ்வளவு நேரம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்ன? ஏய் கதவை திறக்க ஏன் இவ்வளவு நேரம்னு கேட்டேன். அத சொன்னோம்ல, அங்கேருந்து கதவு கிட்ட வரதுக்கு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு போல இருக்கு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய் பொய் சொல்லாத. அங்க இருந்து இங்க வரதுக்கு உனக்கு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. அதனால டோர் திறக்க லேட் ஆயிடுச்சு. பொய் சொல்லிட்டு இருக்காத. 10 நிமிஷமா நீ டோர் கிட்ட தான் நிக்கிற. இந்த டாக்டர் இல்ல, கன்ஃபார்ம் சிஐடி தான். சிஐடி தான். அப்ப நான் இவ்வளவு மோசமா இருக்கானே. என்ன முழிப்பு? 10 நிமிஷமா டோர் கிட்ட தான் நிக்கிறேன். அது டாக்டர், நான் 10 நிமிஷமா டோர் கிட்ட இருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? இது மோப்பு சக்தி இருக்கா? மோப்பு பிடிச்சே இது இங்க தான் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்களா? ஏய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நக்கலாவா பேசிட்டு இருக்கோம். உன் கொலுசு சத்தம் எனக்கு வெளியில வரைக்கும் கேட்டுச்சு. நீ எப்பயோ டோர் கிட்ட வந்துட்டேன். டோர் கிட்ட வந்ததும் கொலுசு சத்தம் அமைதியாயிடுச்சு. அப்போ 10 நிமிஷமா டோர் கிட்ட தான் நின்னுட்டு இருக்கேன். ஏய் எதுக்கு இப்ப சிரிக்கிறான்? நான் என்ன ஜோக் அடிச்சேன் சிரிக்கிறதுக்கு? அது ஜோக் இல்ல டாக்டர். ஆனா இது வேற ஒண்ணு. என்ன வேற? இல்ல டாக்டர், ஏற்கனவே கடுப்புல இருக்கீங்க. இப்ப நான் இதை வேற சொன்னா இன்னும் 2 கடுப்பாயிடுவீங்க. வேணாமே போங்க, அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களா? போங்க போய் ஃப்ரெஷ்ஷா பாருங்க. இவளுக்கு ரொம்ப திமிர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சிருப்பான்? இதை தெரிஞ்சுக்காம போக மாட்டேன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் போவேன். ஏய் இப்ப நீ எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லணும். நீ சொல்லணும், நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிடு. இல்ல டாக்டர், வேணாமே. இப்ப நீயா சொல்லணும், நான் சொல்ல வைக்கிற மாதிரி ஆயிடும். ஒழுங்கு சொல்லு. சரி டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல என்னதான் என்ன பிடிக்காத மாதிரி இருந்தாலும் என் கொலுசு சத்தம் நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? நான் அங்கே நீங்க வந்தது, இங்க நின்னது, இது எல்லாமே நீங்க என்ன வாட்ச் பண்ணிருக்கீங்களா? எனக்கு அது வெக்கமா இருக்கு. போங்க டாக்டர். ஏய் அது மட்டும் இல்ல டாக்டர், வீட்டுல நானு, அத்தை, மாமா, அப்புறம் வீட்டுக்கு வேலை செய்ய வராங்களே அந்த அம்மா, நாங்க மொத்தம் 4 பேர் இருக்கோம். ஆனா இந்த 4 பேர்ல நான் தான் இதுன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க பாத்தீங்களா? அப்போ என் மேல என்னமோ உங்களுக்கு இருக்குதானே? கொஞ்சமா வந்துருச்சு தானே? உடவுலையும் இவ லூசுங்கிறத நொடிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறான். நீ லூசு ஹரவை காடு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? யாரு? நான் லூசு? நான் ஹரவை காடு? போங்க டாக்டர்.
உங்க மனசுல இருக்கத்தை எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிருக்கேன். மாட்டிக்கிட்டதும் என்ன லூசுன்னு சொல்லி சாமாளிக்க பாக்குறீங்க அப்படிதானே டாக்டர்? ஏய் ஏதாவது சொல்லிட போறேன். நீ அரை லூசுன்னு நினைச்சேன், இப்போ முழு லூசுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்க? நான் இவ்வளவு புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப கூட என்ன புத்திசாலி ஏத்துக்க மாட்டீங்களா? யாரு நீ அப்படி சொல்லி உனக்கு மண்டையில மசாலா இருக்கா இல்லையா? ஏய் வீட்டுல இருக்குது அப்பா அம்மா. அப்பா கொலுசு போட மாட்டாரு, அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது. அம்மாக்கு வயசாயிடுச்சுன்னு எப்பயோ கொலுசு போடுறத நிறுத்திட்டாங்க. அப்புறம் நீ சொன்னீங்க வீட்டுக்கு அந்த அம்மா வந்து போறாங்கன்னு. அவங்களும் வயசானவங்க, அவங்களும் கொலுசு போட்டு நான் இது வரைக்கும் பார்க்கல. இவங்க 3 பேரும் கொலுசு போட்டது கிடையாது. அப்போ நீ தானே போட்டிருக்கான், அதை வச்சுதான் சொன்னேன். வந்தது நீ தானே. ச்சே, ரொம்ப அசிங்கமா போச்சு நந்தினி. அது சரி, இந்த ஆளை பார்த்ததும் மண்டை மேல உள்ள கொண்டையை மறந்துட்டேனே. என்ன நான் சொன்னது சரிதானே? நீ லூசு தானே, ஒரவே காடு தானே? ஐயோ, இந்த ஒரு விஷயத்துல வச்சு அவ்வளவு சீக்கிரம் நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்க மிஸ் ஆகாது டாக்டர். ஒண்ணு இவ்வளவு நாள் ஆச்சு. அம்மா எங்க அப்பா எங்க? அத்தையும் மாமாவும் நாகர்கோவில் வரைக்கும் போயிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆமா, நாளைக்கு காலையில தான் வருவாங்க. என்ன உன்னை விட்டுட்டு அவங்க மட்டும் போயிருக்காங்களா? நீ அவங்க கூட போக வேண்டியதானே? அது என்னன்னு தெரியல, என்ன கூட்டிட்டு போல. அம்மா ஏன் உன்னை கூட்டிட்டு போலன்னு எனக்கு நல்லா புரியும். அம்மா நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. டாக்டர், உங்களுக்கு காஃபி ஏதாவது நான் போட்டு எடுத்து வரட்டுமா? இங்க பாரு, நீ எதுவும் பண்ண வேணாம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எனக்கு காஃபி கொடுக்க ஆள் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. உன் வேலையை நீ பார்த்தா போதும். அப்புறம் இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு ரூம் பக்கம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது, சொல்லிட்டேன். ஐயோ டாக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி வேலை செய்யறமா வரல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாமா, 4 நாள் லீவ் கேட்டிருக்காங்க. அத்தை மாமா வரதுக்கு நாளைக்கு வரைக்கும் ஆகும். வேலை செய்யற அம்மாவும் 4 நாளைக்கு வர மாட்டாங்க. உங்களுக்கு காஃபி டீ வேணும்னா நீங்க என்கிட்ட தான் கேட்டாகணும். வேற வழியே இல்ல டாக்டர். ச்சே, எல்லாரும் சேர்ந்து சதி பண்றீங்க. உங்களா? எனக்கு எதுவும் வேணும், நீ எனக்கு எதுவும் பண்ண வேணும். உன் கையால தான் வாங்கி கொடுக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட காஃபியும் வேணும், எதுவும் வேணும். அது சரி டாக்டர், டென்ஷன் ஆகாதீங்க. நான் இப்போ எனக்கு காஃபி போட போறேன். அதான் உங்களுக்கு வேணுமான ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்டேன். வேற என்ன விடுங்க, காலையில டைம் சூடா டீ நான் காஃபி நான் குடிச்சாதான் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். நான் போய் காஃபி போட்டு குடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன். சுட சுட இட்லியோ சப்பாத்தியோ பூரியோ ஏதோ ஒன்று செஞ்சு என் வயிற்று வைப்பேன். நான் போய் என் வயிற்று வேலையை பார்க்குறேன். அப்படியே டாக்டர், நேற்று நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாதீங்க என்ன சொன்னேன்? நீங்கள் வெளியில் போயிட்டு வந்ததை சீக்கிரம் வீட்டுக்கு வருவீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்ததானே நான் உங்களை பார்க்க முடியும்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்னன்னா என் பேச்சை கேட்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க பார்த்தீங்களா? பாருங்க, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால நைட் ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு இப்போ தான் வரீங்க. வாங்க டாக்டர். அது சரி, இவ அப்படி சொல்ல போய் தானே நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போனேன். அப்படி போனதுனால தான் ஒரு அம்மாவையும் குழந்தையும் காப்பாற்ற முடிஞ்சது. இவ மட்டும் இப்படி சொல்லலைன்னா நான் கண்டிப்பா நீ ஹாஸ்பிட்டல் பக்கமே போயிருக்க மாட்டேன். அதுக்காக வேணும் இவளை எதுவும் சொல்லாம இருக்கும். சரி சரி, நீங்க என்ன பண்ணுங்க, நான் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு டிஃபனுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏன்னா காலையில பசிச்சிட்டு பாத்தீங்களா, நான் போய் சாப்பிட்றேன். நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்க, நான் போறேன் டாக்டர். ஏய் உண்மையாவே வேலை செய்யறமா வர மாட்டாங்களா? இவ்வளவு நேரம் நான் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ, உங்களுக்கு தமிழ் புரியாதோ? ஏய் இவளும் கொஞ்சம் இறங்கி போனா ஓவரா பேசலாம். இவகிட்ட போய் காஃபி கேட்கலாம்னு நினைச்ச மாட்டியா? இவகிட்ட அது கேட்கவே கூடாது. காஃபி தானே, எனக்கு போட தெரியாதா என்ன? ஏய் போ. டாக்டர், வீரப்பா போறீங்க? போங்க போங்க, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இருக்கும். உங்க வீரப்பா எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். பாத்துருவோம். நான் மட்டும் பார்க்கத்தான் நீயும் நீயானே, நீ மட்டும் பார்க்கத்தான் நானும் ஆளானே. நான் விரும்பியது இந்நேரம் கிடைக்கிற போது ஒரு ஏக்கம் நெஞ்சில் ஏது. எப்போதும் ஒருவனை எண்ணி தவித்தேன், வேணும் கேட்கும் நேரம் கூட மாமனோட. வலிக்குதுங்க. அப்புறம் வலிக்காம எவ்வளவு கிளாஸ் பீசஸ் குத்தி இருக்கு தெரியுமா? ஏய் இங்க பாரு, இது இப்படிலாம் விடக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் சரியாகும், இல்லைன்னா செப்டிக் ஆகிடும். பாத்துக்கோ. அது பாத்துக்கோ, விடுங்க. என்ன பாத்துக்கலாம்? ஏண்டி எதுக்கடி இப்படினும்? இப்ப பாரு உன் கையில எப்படி இருக்கணும்? என்னங்க பேசுறீங்க? அப்புறம் நான் வந்து லித்துக்குட்டி தூக்கலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ என் கையில குத்துனதும் லித்துக்குட்டி குத்தி இருக்கோம்ல, அவ குழந்தை, அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இப்ப உன் கையெல்லாம் எப்படி இருக்கேன்? என்னங்க நீங்க, எனக்கெல்லாம் வாய் இருக்கு, வலிக்குதுன்னு அதோ வலிக்குதுன்னு சொல்றேன், நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்க. ஆனா லித்துக்குட்டி யோசிச்சு பாருங்க, அவளால வலிக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல அவளுக்கு என்னதான் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா? குழந்தைல அவளுக்கு எதுவும் சொல்ல முடியாது, அலறதை தவிர வேற எதுவும் தெரியாது. அவ அலறதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியுமா? என்ன விடுங்க, உங்களால சும்மா இருக்க முடியுமா? உங்களுக்கு இவ்வளவு வலிக்கும்,
நெத்துக்குட்டியை விட உங்களுக்கு ரொம்ப வலிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி. குழந்தைக்கு எதுவும் ஆகலன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல உனக்கு இப்படி இருக்குன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. அட நீங்க வேற என்ன நினைச்சா வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் 2 நாள்ல சரியாயிடும். என்ன சொன்ன 2 நாள்ல சரியாயிடுமா? எப்படி இந்த வலியோட 2 நாள் இருக்கும் அப்படிதானே? அது அப்புறம் வலிக்கும்ல. ஏன்னா கண்ணாடி குத்தி இருக்கு பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் லேசா வலிக்கும், அவ்வளவுதான். உன்னாலும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி கட்டு தானே போட்டுட்டு இருக்கான், இப்படி நின்றுட்டு தான் இருப்பியா என்ன? இல்லை அப்படி வந்து உட்காரண்டி. உட்காராம இப்படி நின்றுட்டு இருக்கான். வா வந்து சோஃபால உட்காரு, அப்புறமா நான் கட்டு போடுறேன். ஐயோ இல்ல வேணாம். நீங்க இப்படியே போட்டு விடுங்க போதும். இந்த ஒரு கைக்கு தானே, அதான் ஆல்ரெடி ஒரு கை போட்டாச்சே, இந்த ஒரு கை மட்டும் போட்டு விடுங்க போதும். ஏன் உட்கார கூடாதுன்னு வேண்டுதா? வந்து உட்காருடி பாடி. ஆமா அங்க ஜூஸ் பாட்டில் எப்படி உடஞ்சிருந்தது? அதை யாரு உடைச்சது? இல்லைங்க, அது யார் உடைச்சது எப்படி உடைச்சதுன்னு எனக்கு தெரியல. நெத்துக்குட்டி ரொம்ப நேரம் அலறாளேன்னு என்னன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். ஆனா வந்தபோது கொஞ்ச நேரத்துல குழந்தை அது மேலே விழுந்திருப்பாளேன்னு நினைச்சதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால டக்குன்னு குழந்தைய பிடிச்சிட்டேன். ஏண்டி அந்த நிமிஷம் நீ எதை பத்தி யோசிக்கலையா? உனக்கு கை அடிப்படும், உன் கையில இந்த மாதிரி ஆகணும், கொஞ்சம் கூட யோசிக்கலையா? நீங்க திரும்ப இதையும் கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தை போய் அந்த கண்ணாடி மேல விழ போறா, விழுந்தா என்ன ஆகுன்னு மட்டும் தான் யோசிக்க தோணும். அவளை பிடிச்சா நமக்கு என்ன ஆகுன்னு யோசிக்க தோணும். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்க தோணல எனக்கு. அப்ப அதெல்லாம் யோசிக்கவும் நேரம் இல்லை. முதல்ல நெத்துக்குட்டிக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும், அது மட்டும் தான் என் மனசுல இருந்தது. நீ தேடி இணைந்தது பாவம், நாம் எழுதிய கோலம், இந்த வாழ்கிறேன் யார் அறிவாணியே. இதய துடிப்பை எந்த காவண்டி மறைக்க கூடி வந்து கண்பட படக்க வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுது. அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி மோகம் பாதி என் உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன். அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன். இப்போ வலிக்குதாடி? இப்ப வலி இல்லை. நீங்க பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு வலியும் தெரியல. என்ன சொன்ன? அது இல்ல, நீங்க கட்டு போட்டுட்டீங்கல்ல, அதனால எனக்கு வலி தெரியலன்னு சொன்னேன். இப்ப வலி தெரியல. அப்படியே சரி சரி சரி. இப்போ வலி இல்லைல்ல? சரி இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வரைக்கும் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம். சரியா? சரி கையிலலாம் பண்ணியாச்சு. சரிங்க, சாயங்காலம் வரைக்கும் தானே பார்க்கலாம். அதுக்குள்ள வலி சரியாயிடும் நினைக்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய தேவையே இருக்காது. சரி விடுங்க, நான் போயிட்டு நெத்துக்குட்டியை பார்க்குறேன். அவர் ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தா, நான் போய் பார்க்குறேன். நில்லடி, அதுக்குள்ள எங்கே ஓடுறேன்? கைக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கலாம். அது இல்லைங்க, அதுதான், அதை நானே பண்ணிப்பேன். எப்படி எப்படி 2 கையிலும் காட்டி போட்டுக்கிட்டு நீ உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிப்பேன் அப்படிதானே? வாயை மூடிக்கிட்டேன், அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன். கையை மட்டும் கொஞ்சம் நகர்த்து. இல்லைங்க, அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் கிட்ட காட்ட தானே செய்வேன். அப்போ டாக்டர் பார்த்து தானே ஆகணும். அந்த மாதிரி நினச்சிக்கோ. அதுக்கு இவர் நம்மள ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டி போயிருக்கலாமே. நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேணாம்னு முடிவு பண்ணாரு. அப்ப டாக்டர் பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணாரு. இப்ப நம்ம டாக்டர் பார்த்தா பார்க்க மாட்டியோ அப்படின்னு கேக்குறாரு. என்ன ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல என்ன திட்டுற மாதிரி இருக்கா? திட்டுறதா? யாருன்னா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் கிட்ட இப்படி கூச்சப்பட வேணதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். என்கிட்ட நம்புது அந்த அளவுக்கு கூச்சம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஏங்க இது என்னங்க வம்பா இருக்கு? ஆமா, டாக்டர் கிட்ட போனா அங்க எதுக்கு எனக்கு கூச்சம் வருது? ஏண்டி அவர் ஜென்ஸ் டாக்டர்ன்றதால உனக்கு கூச்சமா இருக்கும்ன்றான். ஓ, ஆம்பளை டாக்டர்ன்றதால எனக்கு கூச்சமா இருக்கும்ன்றீங்க. அதேதான். அப்போ நீங்க ஆம்பளை இல்லையா? அடி உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நீ இப்ப கேட்ட கேள்விக்கு எனக்கு வேற மாதிரி பதில் சொல்ல தெரியும். அந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்காதுன்னு பாக்குறேன். வேற மாதிரியா? வேற மாதிரினா எப்படிங்க? உனக்கு வந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னா நான் வேற மாதிரி தான் பதில் சொல்லணும். ஆனா அந்த மாதிரி இப்போ உன்கிட்ட பதில் சொல்ல முடியாதேன்னு பார்க்கறேன். அமைதியா வாயை முடிக்கிட்டேன், அமைதியா இரு. காயத்துக்கு மட்டும் மருந்து போட்டுட்டு போறேன். வீணா என்ன ஊசு போகுது சரியா? அவ்வளோ ஆம்பளையான கேட்குறேன். இன்னும்
எதுவும் பண்ண முடியலையான்னு பார்க்குறேன். ஏதாவது பண்ண முடிஞ்சோம் ஆம்பளை இல்லையான்னு கரெக்டாக நிரூபிப்பண்டி. ஏதோ தப்பா கேட்டுட்டேன் போல இருக்கு. இவர் பதில் வேற மாதிரி இருக்குன்றாரு. வேற மாதிரினா ஆம்பளை இல்லையான்னு பெட்ரூம்ல தாண்டி நிரூபிக்க முடியும். பெட்ரூம்லயா? அது எப்படி? ஆத்தாடி, நான் ரொம்ப தப்பா தான் கேட்டிருக்கேன். நல்ல வேலை இவரா இருக்க போய் வாயில பதில் சொல்லிட்டாரு. இல்லைன்னா இல்லைண்ணா பெட்ரூம் தான். பெட்ரூம் போனால் எல்லாம் தெரிஞ்சிடும். ஏய் இன்னும் என்ன திருத்தம் முடிச்சுக்கிட்டேன். கையெடுணும் எடு. அங்கேயும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீ மேலே போய் ரெஸ்ட் எடு. மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். கையெடுடி. இல்லைங்க, அது ஏய் இப்போ நீயா காமிக்கிறியா இல்லை நானே? இல்லைங்க, நானே காமிக்கிறேன். அது பார்த்ததும் இரண்டு விழியும் இமைக்க மறந்து போச்சு. கேட்டதும் பூவும் பாட்ட குயிலும் மறந்து போச்சு. தொட்டதா சிவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு. இழுத்து சேர்த்ததா பேச வந்ததின் பாதி மறந்து போச்சு. கொட்டுங்க கும்பிய கொட்டுங்க நேரோ நல்ல மாலையோடு நான் கட்டின் சுகமது இடியும் கட்டி பிடித்த கை விட்டு பிரிந்ததும் ஆடுறவை நினைக்கு சேரும் பல கிருக்கல வல்ல என் புத்தியில் வேறு நோயில்ல. நான் உடம்புக்கு பிறந்தவன் புள்ள சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்ல. நீ வெறுவாயம் இல்லாத விளையாட்டுல ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா? தத தொட்டு மத்தத விட்டு தட்டட்டுமா? எங்கெங்கே ஷாக்கடிக்கும் அறிந்து கொண்டேன் பெண்ணாலே. என்னாலே அங்கே தீண்டாதே ஆசை தூண்டாதே ஊதிவிட்டதே. ப்ரோ நீயோ என்னடா? இல்லை ப்ரோ என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். அதான் என்னன்னு பார்த்தேன் ப்ரோ. பார்த்த தெரியுமா காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கேன். என்னடா? என்னது காயத்துக்கு மருந்து போடுறியா? எது? இதெல்லாம் பார்த்தா காயத்துக்கு மருந்து போடுற மாதிரியா இருக்கு. எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே. டேய் என்ன காயத்துக்கு தான் மருந்து போட்டுட்டு இருக்கேன். வேற உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது? இதுக்கு மேல நானே போட்டுக்கிறேன். என் கையில கொடுத்துருங்க. ஏண்டி நீயும் சேர்ந்து கொடுப்பேன். இல்லைங்க, போதும். நீங்க கையெடுங்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். ப்ரோ அதான் ராதா சொல்றாங்கல்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நீங்க போட்ட ராதாக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? என்ன ப்ரோ கேட்டுட்டே இருக்கான் அமைதியா இருக்கான். நான் ராதாக்கு ட்ரை பண்ணட்டுமா? ராதா எனக்கு தெரிஞ்சு ப்ரோ போடுறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போட்டு உங்களுக்கு வலிக்காதுங்க. நான் வந்து போட்டு விடட்டுமா? டேய் இன்னும் நீங்க டாக்டராங்க? அவரு டாக்டராங்க? அதனால அவர் மருந்து போட்டு விடுறேன்னு சொல்றாரோ? வீட்லயும் ஒரு டாக்டர் இருக்கும்போது நான் அவர்கிட்ட பாத்துக்கலாமே. அது என்னை பார்த்தா உங்களுக்கு டாக்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனா பாருங்களேன் நான் டாக்டர் இல்லை. ஆனா டாக்டருக்கு உண்டான எல்லா குவாலிஃபிகேஷனும் என்கிட்ட இருக்கு. மருந்து போட விட்டு பாருங்க சும்மா எப்படி போடுறேன். ப்ரோ இன்னைக்கு கொஞ்சம் தள்ளிக்க. ராதாக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். டேய் உதயம் போட வேண்டியதெல்லாம் நான் போட்டுட்டேன். நீ எதையும் கழட்ட வேணும். உன் வேலையை மட்டும் பாரு போதுமா? இல்ல ப்ரோ ராதாவே கேட்குறாங்க. கேட்கும்போது நான் போடலன்னா தப்பாயிடும்ல. நீ நகரு ப்ரோ. ராதா நான் போட்டு விடட்டுமா? இல்லைங்க, இன்னைக்கு இவரு ஆயின்மெண்ட்லாம் போட்டு காட்டி விட்டுட்டாங்க. நாளைக்கு மறுபடியும் கட்டி கழட்டுவோம்ல, அப்பவே நான் என்ன சொன்ன? இல்லைங்க, நாளைக்கு திரும்பவும் கட்டி கழட்டி மறுபடியும் ஆயின்மெண்ட் போடணும்ல, அதான் அப்ப வேணாம். அப்போ வேணும். இல்லைங்க, அப்போ அப்போ வேணாம். அப்போ வேணான்னு சொன்னீங்க. அது ஆமா நாளைக்கு மறுபடியும் யார் போட்டுடுவா? அது அது வந்து என்ன வந்து போயின்னு பட்டுன்னு சொல்லு. இப்போ யார் போட்டு விட்டது? இப்ப நீங்க தான் போட்டீங்க. இப்போ நாளைக்கு நாளைக்கு நீங்க தான் போட்டு விடுவீங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லு. காதல விழட்டும். நாளைக்கும் நீங்க தாங்க போட்டு விடுவீங்க. போதுமா?
என்னடா கேட்டுதா ப்ரோ? நீ புரிஞ்சுக்க மாட்டேன் ப்ரோ. ஐயோ, படிச்சிருக்கேன், பிசினஸ்லாம் பண்றேன், எல்லாத்துலயும் புத்திசாலியா இருக்கிறிய ப்ரோ. இதுல மட்டும் முட்டாளா இருக்கிய ப்ரோ. நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன் ப்ரோ. என்ன ப்ரோ? அப்புறம் எப்படி ப்ரோ எங்களுக்குள்ள லிங்க் ஆகுறது? போ ப்ரோ. சரி விடு ப்ரோ. ஏதோ இன்னைக்கு நீ மறந்து போட்டு விட்டுட்ட, நாளைக்கு நீயே போட்டு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இப்படி என்னாகுற? ராதா வாங்க, நான் உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். டேய், அவளுக்கு கையில தான் அடிபட்டிருக்கு, மண்டையில ஒன்றும் அடிப்படல. ஏன் அவ ரூமுக்கு போறது கூட வழி தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அதெல்லாம் போய்ப்போம், நீ போய் உன் வேலையை பாரு. ஐயோ ப்ரோ, அது இல்லை ப்ரோ, ராதாக்கு கையில் அடிபட்டிருக்கு ப்ரோ. அப்ப எப்படி ப்ரோ அவங்க நடந்து போவாங்க? அதான் நான் தூக்கிட்டு போய் ரூம்ல டிராப் பண்ணலான்னு இருக்கேன். அதான் ப்ரோ கரெக்டா வரும். நகரு ப்ரோ. ராதா வாங்க, நான் உங்களை அழைக்க தூக்கிட்டு போய் உங்க ரூம்ல டிராப் பண்ணிடுறேன். வாங்க ராதா. டேய் லூசரா நீங்க, அவளுக்கு கையில தான் அடிபட்டிருக்கு, காலில் ஒன்றும் இல்லை. அவளுக்கு நடந்து போக தெரியும். நீ ஒழுங்கு முதல்ல இங்கேருந்து போயிடும். போடும் ப்ரோ. என்ன ப்ரோ உனக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. நீ இந்த விஷயத்துல ஜீரோவா இருக்கேன். என்ன பாரு, நான் ஹீரோவா இருக்கேன், அதனால தான் சொல்றேன் ப்ரோ. ப்ரோ வில்லன் மாதிரி குறுக்க வராது ப்ரோ, நகர்ந்து ப்ரோ. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் என்னென்னமோ நடக்கும், இப்படி வில்லன் மாதிரி குறுக்க வரலாமா? அவர் என்னங்க சொல்றாரு? சோரக்காயில உப்பிலையாமா. இப்போ அவன் சொல்றது என்னன்னு ஆராய்ச்சி பண்றது ரொம்ப முக்கியம்ல. ஏய் எழுந்தடி, ரூமுக்கு போவோம். சரி சரி, கோவப்படாதீங்க. ரூமுக்கு தானே நான் போறேன். நானும் வரேங்க ப்ரோ. நீ கொஞ்ச நேரத்துக்கு கீழே இரு ப்ரோ, ராதாவை கூட்டிட்டு போய் ரூம்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் எனக்கு ரூம்ல வேலை இருக்கு, நான் அவளை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிக்கிறேன். நீ போய் சாப்பிட்ற வழியை பாரு. ஓ இல்ல ப்ரோ. டேய் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தோம் ப்ரோ, கொஞ்சம் ஹாட்டா இருக்க போல இருக்கு, போய் கூல் ஆகு ப்ரோ. ராதா நம்ம அப்புறமா பேசுவோம் ப்ரோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரலாம். அப்போ நம்ம ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆயிக்கும். இன்னும் நான் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லலை பார்த்தீங்களா? உங்களை பற்றி எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னென்ன உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணணும்ல ப்ரோ. ஆஃபீஸ்க்கு போட்டோம், அப்போ ரெண்டு பேரும் டீப் டிஸ்கஷனுக்கு போவோம். டாடா, அப்புறமா மீட் பண்ணுறேன் ப்ரோ. நீ எத்தனை மணிக்கு ப்ரோ ஆஃபீஸ்க்கு போவேன்? ஹாய்ப்பா, என்னப்பா ராஜமலர் சீரிஸ் பார்த்தீங்களா? இப்போ தான் சீரீஸோட இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் இனிமேல் தான் வரும், பாருங்கள். ஓகே, ராஜமலர் சீரிஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஹை பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஹாப்பி சண்டே டியர்ஸ். பாய்.